ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 100 rupees வந்து ட்ரைபாட், ஒரு பேசிக் விலாகர் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். வித் லைட் மைக்கோட கிடைக்கிறது. ஸோ இந்த மொத்த கிட்டுமே வந்து இந்த 1000 ரூபாய் கேமராவோட உங்களுக்கு வந்துடும். ஸோ கேமோட கிளாரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லை, இதை அப்படியே திருப்பி நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே ஸ்க்ரீன் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 53,000 ரூபாய் கேமரா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதோட கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதுதான் இந்த கேமரா. ஒரு பிகினர் ப்ரோ எனக்கு வந்து பேசிக்காக ஒரு மைக் வேணும் அப்படின்னா 1000 ரூபாயிலே மைக் கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5000 ரூபாயிலேருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் லைட்டை தட்டினாலே வந்து கலர்ஸ் மாறும். இல்லை ரிமோட்டும் வேணும்னா ரிமோட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்லர் போகணுன்னா இது நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இதுதான். Hey guys, welcome back to our channel Pragya Villa. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா accessory shop Deva system solution. இந்த ஷாப் பாத்தீங்கன்னா அயனாவரத்துல இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராவலுக்கு தேவையான அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க, ரீல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பேசிக்கான அக்சசரிஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரொம்ப ஹைஃபையா கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees கொடுத்தே வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் கிடைக்குது. 200 rupees பார்த்தீங்கன்னா ட்ரைபாட், 1000 ரூபாயில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா, ஆக்ஷன்ஸ் கேமரா, இந்த மாதிரி மைக், எல்லா அக்சசரிஸுமே இருக்கு. நம்ம இன்னைக்கு கவர் பண்றது பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன வெரைட்டியா வந்திருக்கு அப்படின்றத மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளோட அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரி 1000 rupees ஆக்ஷன் கேமரா. ஓகே, 1000 rupees ஆக்ஷன் கேமரானா உங்களுக்கு இதில் என்னென்ன வரும்னு நான் சொல்லிடுறேன். கேமரா வித் வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டு, ஹேண்டில் பேர் பைக்கில் மாட்டுறதுக்கு ஒரு மவுண்ட்டு, ப்ளஸ் ஒரு பேஸ் பிளேட் மேம், அதை தவிர்த்து அதுக்கான சார்ஜிங் கேபிள், ப்ளஸ் ஹரிசாண்டல் இதுக்கு பேஸ் பிளேட்டோட பேஸ் மவுண்ட் 1, ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கான கேபிள், அதை தவிர்த்து இருங்க ஹரிசாண்டல் வெர்டிகல். ஸோ இந்த மொத்த கிட்டுமே வந்து இந்த 1000 ரூபாய் கேமராவோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ கிட்டுமே உங்களுக்கு 1000 ரூபாய் கேமராவோட மொத்தமே வந்துடும். இது மொத்தமே உங்களுக்கு 1000 rupees தான் வரும். ஆகாது மேம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வாட்டர் ப்ரூஃபோட கிளாரிட்டிலாம் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. இது ஆக்சுவலி வெறும் 720 பிக்சல் தான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேமரா. பட் கேம் மட்டும் தனியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போடுறப்ப பிரச்சனை இருக்கும், மழை பட்டா போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்கோட இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் வேரியன்ட்டு. இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். 3500 ரூபாய், 2500 ரூபாய், 6300, 2500 ரூபாய். ஆமாம் மேம், உங்களுக்கு நல்லதா வேணும், ஒரு ஹையர் எண்ட் கேமரா அளவு கிளாரிட்டி வேணும், எனக்கு ஒரு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் வேணும் அப்படின்னா 6300 ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அது இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். இல்லை எனக்கு அதை விட இன்னும் நல்லா ஒரு 50,000 கேமரா ஸ்பெக் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மகிட்ட 15,000 ரூபாய் மாடல் ஒன்று இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்க. அது இன்னும் வந்து எக்ஸலண்டா இருக்கும். பேசிக்னா 1000 rupeesல இருந்து பேசிக் 1000ல இருந்து இருக்கு. பட் இதோட ஹவுசிங் பேட்டரிலாம் வந்து மற்ற மாடலுக்கும் செட் ஆகும் சிமிலரா. ஸோ இந்த கிளாம்ப் மவுண்ட்டுக்காக தான் மோஸ்ட்லி இதை வாங்குவாங்க. ரெண்டாவது செகண்டரியா யூஸ் பண்ணிப்பாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து அவங்கள பார்த்த மாதிரி பண்றதுக்கு. ஒரு பிஐபி போடலாம், பர்ஃபெக்டா இருக்கும் மேம். இல்லை இதை விட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா வேணும், எனக்கு வந்து ஒரு 53,000 ரூபாய் கேமரா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு, அதோட கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதுதான் இந்த கேமரா. பார்த்துக்கோங்க, இதில் எல்லா ஸ்பெக்குமே வந்துடும் மேம். இதில் வந்து உங்களுக்கு இல்லாத ஃபியூச்சர்ஸ்னே கிடையாது. இதுலேயும் அதில் வர மாதிரி எல்லா கிளாம்ப் வரும். பட் வீடியோ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு ஷட்டர்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மற்ற மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் இருக்குது, இதோ பாருங்கள். ஸோ கேமோட கிளாரிட்டியும் சரி, வெயிட்டும் சரி, அதோட ஸ்பெக்கும் சரி ரொம்ப அதிகம். இப்போ நம்ம 6.3 கேமராவில் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் மாட்ட முடியும். பட் ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக வந்து மற்ற கேமராவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் இல்லாத வித்தியாசங்களே கிடையாது, அந்த அளவுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து லென்ஸ்லாம் கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் மேடம். லென்ஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3000 ரூபாய் தான் வரும். 6 லென்ஸ் வரும், 3000 ரூபாய். ஸோ இப்போ உங்களுக்காக நான் ஒரு புது பீஸ் அன்பாக்ஸ் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கேமோட கிளாரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு வைடு தெரியுதுன்னு? ஸோ கேமோட கிளாரிட்டி மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இஐஎஸ்லாம் இருக்குது, வின் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நீங்கள் இன்னும் ஆட்டினாலும் அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டச்சு ஃபுல்லாகவே ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வந்து டச்சு பக்காவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இதை அப்படியே திருப்பி நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே ஸ்க்ரீன் இருக்குது. அதுவும் மோனோக்ரோம் கிடையாது, கலர் ஸ்க்ரீன். நல்லா பார்த்துக்கோங்க, கலர் ஸ்க்ரீனே இருக்குது மேம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வியூ பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் இல்லாத ஃபீச்சரே கிடையாது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ ஒரு பெரிய கேமரா என்ன ஃபீச்சர் இருக்கும் அது மொத்தமே இருக்கும். சாலிடாக வந்து 40 மினிட்ஸ் பேக்கப் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 6 லென்ஸ் வரும். ND4, ND16, பர்பிள், மேக்ரோன்னு சொல்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்பெக்குமே இதில் வந்துடுது மேம். கேமுக்கு மைக்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஆக்ஷன் கேமராவுக்கும் மைக் இருக்குது, எல்லாத்துக்கும் மைக் இருக்குது. பட் ஒரு பிகினர் ப்ரோ எனக்கு வந்து பேசிக்காக ஒரு மைக் வேணும் அப்படின்னா 1000 ரூபாயிலே மைக் கொடுத்துடலாம். ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இது நம்ம ரொம்ப வருஷமாக இப்படி தான் கொடுத்துன்னு இருக்கோம். இது வந்து நிறைய ரெப்ளிகா ஐட்டம்ஸ் இப்போ வந்துடுச்சு. ஆக்சுவலி மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பேசினா கூட கேட்கும், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கும். நடுவில் எந்த அடுவில் இருக்கக்கூடாது, திரும்பி நின்று பேசினாலும் கேட்கும். டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் மைக், இது சிங்கிள் மைக் மேம். இதுலேயே நிறைய வேரியன்ஸ் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. இதோட பிரைஸ் என்ன? 1000. ஸ்டார்டிங் மைக், ஸ்டார்டிங் ஒயர்லெஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 1000. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2650 ரூபாய் டியூவல். ஓகே, இதுக்கும் எதுக்குமே எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் பிளக் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு மேம். அதுக்கு அடுத்து DSLR செக்டர் போகலாம். DSLRக்கு யூஸ்வலாக ஒரு மைக்குன்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ ஜஸ்ட் வெறும் பிளக் அண்ட் ப்ளே தான். டியூவல் மைக் கொடுத்துடலாம் 3000 ரூபாய். நீங்கள் ஜஸ்ட் பிளக் பண்ணால் மட்டும் போதும். இல்லை ப்ரோ எனக்கு இதை விட நல்லா வந்து சார்ஜ் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 1 hour சாலிடாக நிற்கும். நம்ம மைண்டில் மினிமம் 1 hour செட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக கூட நிற்கும். நம்ம வந்து மினிமம் 1 hour செட் பண்ணிக்கணும் மேம். ஓகே, ஸோ இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5000 ரூபாயிலேருந்து இருக்குது. டியூவல் வேணும் அப்படின்னா 6000 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்து இன்புட் எடுத்துக்கலாம், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். DSLRக்கு மாட்டலாம், மொபைலுக்கு எல்லாத்துக்குமே மாட்டலாம். இதுக்கு பேட்டரி பேக்கப் இதெல்லாம் சாலிடாக 2 hours மேலே இருக்கும். நான் சொல்கிறது மினிமம், அந்த அளவுக்கு நல்லாவே நிற்கும். ஸோ இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாடல் இதுவும் மேம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் பாட்காஸ்ட் மைக்ஸ். இதுலேயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வித் RGB, இது வித்தவுட் RGB, இது பாட்காஸ்ட்டில் மினி, எல்லாமே பிளக் அண்ட் பே தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்சில் என்ன இருக்கும்? 3000லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 to 4.3 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம், 10,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெருசு சீரீஸ் இருக்கிற எல்லா மாடலுமே எடுத்துன்னு வந்துடலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அவுட்புட். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் இல்லை ஒரு ரீல்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 100 rupees வந்து ட்ரைபாட் அண்ட் 100 rupees வந்து ரிங் லைட்டு. ஸோ இது பேசிக்காக நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் விலாகர் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், வித் லைட் மைக்கோட கிடைக்கிறது. ஸோ இது பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹோல்டர் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இப்படி வந்துடும். இந்த மாதிரி ஹோல்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200. ஆமாம், நம்ம இப்போ நான் காட்டுறேன்ல, இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு லைட்டு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு. இதில் சிங்கிள் ப்ளஸ் வந்து அடுத்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா அசாட் மாடல். ஸோ இது நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இரும்பு மேம் இது. ஓகே, ஃபுல்லாக இரும்பு. பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட் இருக்கு. ப்ளஸ் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ட்ரைபாடில் மாட்டுறதுக்கான க்ரூ ஒன்று இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா C டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கீ செயின் ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீ செயின் போட்டுக்கலாம், பேக்கில் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பாட்டில் ஓப்பனர். ரெண்டாவது இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது இரும்பில் டேரெக்டாக வச்சிங்கனாலே ஒட்டிக்கும். சும்மா சாம்பிளுக்கு பாருங்கள், நான் சும்மா ஓட்டுறேன், வச்சாலே ஒட்டிக்கும். நல்ல பவர்ஃபுல் மேக்னெட் இருக்கும். ஸோ பவர்ஃபுல் மேக்னெட்டில் நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், வச்சா போதும், அதே ஒட்டிக்கும். சோ ஈஸியா கேரி பண்ணிக்கவும் செய்யலாம். இந்த பிரைட்னஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நல்ல பிரைட். இதோட பிரைஸ் என்ன? 335. நெக்ஸ்ட் ஒரு ட்ரைபாட் தான் பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா DSLRக்கு அது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேமராஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஹோல்டர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிரிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது கேமராவுக்கு ரொம்பவே கரெக்டான ஒரு ட்ரைபேட்னே நான் சொல்லலாம். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நல்ல கிரிப் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். DSLR கேமராஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசிக்காக நீங்கள் ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் போகாமல் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுங்க. 500 தான், என்னால் நம்ப முடியல, ஏன்னா அவ்வளோ ஓர்த்தாக இருக்குது. நல்லா ஹெவியா இருக்கிறதால இது சூப்பரான ஒரு கேட்ஜெட்ஸ்னே சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் லைட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் வந்திருக்கு வித் சார்ஜபிள். ஸோ இந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க சார்ஜபிள். ஸோ இதுக்கு மேலே வந்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே சும்மா லைட்டாக தட்டினாலே வந்து கலர்ஸ் மாறும். இல்லை ரிமோட்டும் வேணும்னா ரிமோட்டும் இருக்கு. C டைப் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமோட்டும் இருக்கு, கலர்ஸும் இதுலேயே பண்ணிக்கலாம் நம்ம.
அப்படி இல்லை நம்ம ரொம்ப சோம்பேறித்தனம்னா இப்படி பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மேக்கப் மிரர் லேம்ப் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்லர் போனோம்னா இது நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இது ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 லேம்ப் கொடுத்துருக்காங்க. 900 rupees தான். இதுக்கு வந்து கேபிளும் இருக்குது, இதிலே ஸ்விட்சஸும் இருக்குது, ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இதிலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்சஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப் விஷ்ணுப்ரியா. பை பாய்.